நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் அனைவரும் என் செல்ல பிள்ளைகள்தான். நீங்கள் அனைவரும் என் மீது அதிகமான பக்தி செலுத்தி என்னை வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள். நான் காட்டும் வழியில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். என் பிள்ளைகளே, நான் உங்கள் அனைவரின் மீதும் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளேன். ஆனால் என் பக்தர்களில் ஒருவர் மிக நன்றாக இருக்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக இருக்கிறார். இந்த ஏற்றத்தாழ்வு எதற்காக என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. என் அன்பு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். என் மீது நீங்கள் காட்டும் பக்திகள் தான் வேறுபாடு இருக்கிறது. சிலர் என் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் என்னை சாதாரணமாக வணங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதனால்தான் அவர்களுடைய பகுதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அருள் புரிகின்றேன். என்னை முழுமையாக நம்புவர்களை மனதார என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்கிறேன். நீங்கள் என்னை நம்பி என் மீது பக்தி செலுத்தினால் என் கருணை பார்வை எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, என் பிள்ளைகளில் சிலர் எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மற்றொருவர் சிலர் நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். நான் தன்னலத்தை காட்டிலும் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களை மிகவும் நேசிக்கின்றேன். நானும் நம்மால் முடிந்தவரை அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம். அனைவர் மீதும் அன்பு செலுத்தினால் சாய் அப்பாவின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிட்டு நம் வாழ்க்கையே பொலிவாகிவிடும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லாம் நம் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று அவரிடம் விட்டுவிட வேண்டும். யார் நம்மை தூற்றினாலும் பேசினாலும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் நாம் பாதையில் நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். யாரும் இல்லாமல் தனியாய் நிற்கிறோமே என்று ஒரு பொழுதும் கவலைப்படக்கூடாது. தனியாய் நிற்பதால் தான் துணையாய் நம் சாயப்பா வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது. நாம் பார்க்காத கஷ்டமா என்று போய்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருப்போம். போராடிக்கொண்டே இருந்தால் தோல்வியும் ஒரு நாள் நம்மிடம் தோற்றுதான் போகும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் எண்ணியது அனைத்தும் ஈடேறும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.